Hi friends, வணக்கம். வெல்கம் டு ஷானு சமையல். இந்த வீடியோவில் காளானை வச்சு ரொம்ப சுவையான ரொம்பவே சுலபமாக பண்ணக்கூடிய ஒரு புலாவ் ரெசிபி தான் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்க போகிறோம். இன்றைக்கி வந்து நம்ம ப்ரெஷர் குக்கரில் ஈஸியாக ஒரு 10 நிமிஷத்தில் எப்படி செய்கிறதுன்றதை பார்க்கலாம். இதுக்கு ரொம்ப குறைவான பொருட்கள் இருந்தால் போதும். ஆனால் வாசனையும் சுவையும் சான்ஸே இல்லை, அவ்வளோ நல்லாயிருக்கும். நம்ம இந்த ப்ரெஷர் குக்கரில் வச்சு அது வெந்துட்டு இருக்கும்போதே வீடே அவ்வளோ வாசனையாக இருந்தது. நீங்களும் கண்டிப்பாக இந்த மஷ்ரூம் புலாவ் வீட்டில் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். நம்ம புதினா கொத்தமல்லி கூட சேர்க்க போகிறதில்ல, ஆனால் முழுக்க தேங்காய் பால்லே இதை வேக வைக்கிறதுனால இதோட டேஸ்ட் வேறு லெவலில் இருக்கும். மிஸ் பண்ணாமல் இது ட்ரை பண்ண வேண்டிய ஒரு ரெசிபி. லஞ்ச் பாக்ஸ் கொடுத்து விடுறதுக்கு ரொம்ப நல்ல சாய்ஸு. வாங்க எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனல் இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க இப்போ சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் உள்ள பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிக்கோங்க. செய்ய ஸ்டார்ட் பண்ணலாம். இந்த மிக்ஸி ஜாரில் 2 பச்சை மிளகாய், 1 இன்ச் அளவுள்ள இஞ்சியை தோல் சீவிட்டு இந்த மாதிரி சின்ன துண்டுகளாக வெட்டி சேர்த்துக்கலாம். 3 பல் பூண்டு. இப்போ இது எல்லாத்தையும் நல்லா ஓரளவுக்கு நைஸாக அரைச்சி எடுத்து வச்சுக்கலாம். அடுத்து இந்த புலாவ் ப்ரெஷர் குக்கரில் தான் பண்ண போகிறோம். அதனால் இதில் ஒரு 1.5 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நெய் சேர்த்து, நெய் லேசாக சூடானதும் 1 துண்டு பட்டை, 4 கிராம்பு, 2 ஏலக்காய், இது கூட 2 பிரியாணி இலை இதெல்லாம் போட்டு இது நல்லா பொரிஞ்ச உடனே 1 பெரிய வெங்காயத்தை இந்த மாதிரி மெல்லிசாக வெட்டி வச்சுருக்கேன், இதை சேர்த்துடலாம். இந்த வெங்காயம் கலர் மாறுற அளவுக்கு வதக்கிக்கணும். வெங்காயம் இந்த அளவுக்கு வதங்கின உடனே நம்ம அரைச்சி வச்சோம் இல்லையா இஞ்சி பூண்டு பச்சை மிளகாய், அந்த பேஸ்ட்டை இதில் சேர்த்துடலாம். நம்ம பச்சை மிளகாய் 2 தான் சேர்த்துருக்கேன். உங்களுக்கு காரம் அதிகமாக பிடிக்கும் அப்படின்னா நீங்கள் இன்னும் 1 அல்லது 2 கூட சேர்த்துக்கலாம். இப்போது இதோட பச்சை வாசனை போகிற அளவுக்கு நல்லா வதக்கி விட்டுறணும். நல்லா வதங்கி ஒரு சூப்பராக ஒரு வாசனை வர ஆரம்பிச்சிருச்சு. இப்போ நம்ம காளானை சேர்த்துடலாம். நான் 250 கிராம் காளானை சுத்தம் பண்ணி இந்த மாதிரி கொஞ்சம் பெரிய துண்டுகளாக வெட்டி வச்சுருக்கேன். ஏன்னா காளான் சுருங்கிரும் இல்லையா, அதனால கொஞ்சம் பெருசாக வெட்டினா தான் அது வெந்து வரும்போது கொஞ்சம் கரெக்டாக இருக்கும். இப்போது இது நல்லா வதக்கிக்கலாம். காளான் இப்போ பார்க்கும்போது நிறைய இருக்கிற மாதிரி தெரியும். ஒரு 2-3 நிமிஷத்துலேயே இது வதங்கின உடனே அளவு ரொம்ப குறைஞ்சிரும். பார்த்திங்களா, காளான் நல்லா வதங்கி இந்த அளவு ஆயிடுச்சு. இப்போ நம்ம அரிசி சேர்க்க வேண்டியதான். நான் 1 கப் அளவுக்கு சீரக சம்பா அரிசியை நல்லா கழுவிட்டு 20 நிமிஷம் ஊற வச்சுருக்கேன். இதுக்கு நீங்கள் சீரக சம்பா அரிசியும் யூஸ் பண்ணலாம், அப்படி இல்லாட்டி பாஸ்மதி ரைஸும் நல்லாயிருக்கும். இப்போ இந்த அரிசியை சேர்த்துட்டு இந்த புலாவுக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துடலாம். நல்லா கலந்து விட்டு ஒரு நிமிஷம் நல்லா இதை வதக்கி விட்டுட்டு இப்போ நம்ம தேங்காய் பால் சேர்க்கணும். இது ஃபுல் அண்ட் ஃபுல் நம்ம தேங்காய் பால்லே செய்ய போகிறோம், தண்ணியே சேர்க்கல. இந்த தேங்காய் பால் பார்த்திங்கன்னா 2 கப் அளவு எடுத்திருக்கேன். 1 கப் அரிசிக்கு 2 கப் தேங்காய் பால். இது முதல் பால், 2ஆம் பால், 3ஆம் பால் எல்லாமே சேர்த்து 2 கப் அளந்து எடுத்து வச்சுருக்கேன். ரொம்ப திக்கான தேங்காய் பாலாக இருந்ததுன்னா நீங்கள் டைல்யூட் பண்ணி சேர்த்துக்கோங்க. ஓரளவுக்கு தண்ணியான பாலாக இருக்கணும். இப்போ இதை சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுட்டு இப்போ மூடி வச்சிடலாம். ஸ்டீம் வந்ததுக்கப்புறமா வெயிட் போட்டு நல்ல ஸ்டவ்வை சிம்மில் வச்சுட்டு ஒரே ஒரு விசில் வச்சிங்கன்னா கரெக்டாக இருக்கும். இப்போ ஒரு விசில் ஆஃப் பண்ணி ப்ரெஷர் எல்லாமே போயிடுச்சு. திறந்து பார்க்கலாம். அந்த தேங்காய் பால்லே வெந்ததுனால அவ்வளோ சூப்பரான வாசனை வருது. குக்கரை திறக்கும் போதே இது நல்ல மெதுவாக ஒரு உடன் கரண்டியை வச்சு கிளறி விட்டுடலாம். இது கொஞ்சம் நேரம் நீங்கள் அப்படியே வச்சிங்கனாலே நல்லா ட்ரையாக உதிரியாக வந்துடும். இப்போ சூடாக இருக்கிறதுனால உங்களுக்கு இந்த மாதிரி தெரியுது. இது கூட நீங்கள் தேவைப்பட்டால் கொஞ்சமாக பொடியான கொத்தமல்லி இலையை தூவிட்டா இன்னுமே நல்ல வாசனையோட சூப்பராக இருக்கும். அவ்வளோதான், ரொம்ப சுவையான ரொம்ப மணமான தேங்காய் பால் காளான் புலாவ் ரெடி ஆயிடுச்சு. நீங்களும் இந்த ரெசிபியை கண்டிப்பாக வீட்டில் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி வந்ததுன்ற கமெண்ட்ஸை மறக்காமல் ஷேர் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.